அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியம் பிடி பிஆர்டி எக்ஸாம் 2024 தேர்வு சம்பந்தமாக, அதாவது முக்கியமாக ஹால் டிக்கெட் சம்பந்தமாக இன்று ப்ரெஸ் நியூஸ் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக நம்ம காலையிலே வீடியோ பதிவிட்டிருந்தோம். ஏன்னா ஏற்கனவே பிஓ எக்ஸாமுக்கு அப்படி தான் வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அது சம்மந்தமாக நம்மளுக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விவரங்களை தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகலை. இருக்கக்கூடிய நாட்களில் நம்மளால் முடிந்த அளவுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் எஃபோர்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி மட்டும் யோசிங்க. உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கணும். நான் கண்டிப்பாக எல்லாருமே நல்லபடியாக எக்ஸாம் எழுத தான் போகிறீங்க. உங்களுக்கு என்னுடைய வார்த்தைகளை நான் சொல்லிக்கிறேன். எல்லாமே நல்லதுக்குன்னு எடுத்துக்கங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 100% எஃபோர்ட் கொடுத்துட்டு போங்க. நிச்சயமாக அதற்கான சக்ஸஸ் கிடைக்க தான் போகுது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமைய ஆசிரியர் தேர்வு எதிர்வரும் 7/1/2024 அன்று நடத்தப்பட உள்ளது. இத்தேர்வினை எழுத எவ்வளோ பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க பாருங்கள். சுமார் 60,000க்கும் மேலே தான் நம்மளுக்கு கால் கொஸ்டின் வந்தது. இப்போ 41,478 தேர்வர்கள் விண்ணப்பித்துள்ளனர். 41,478 விண்ணப்பித்த தேர்வர்களுக்கு நுழைவுச்சீட்டு ஹால் டிக்கெட் ஆசிரியர் தேர்வாரி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. எனவே தேர்வர்கள் 22/12/2023 இன்று முதல் அவர்களுடைய யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு ஆகியவற்றை உள்ளீடு செய்து தங்களுக்குரிய நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தேர்வு கூட நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்வதில் ஏற்படும் கடைசி நேர பதற்றத்தை தவிர்க்கும் பொருட்டு தேர்வு கூட நுழைவுச்சீட்டு முன்னதாக வெளியிடப்பட்டுள்ளது. எனவே தேர்வர்கள் தேர்விற்கு ஒரு வார காலத்திற்கு முன்னதாகவே தங்களுக்குரிய நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இதுதான் இன்றைக்கி ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு டவுன்லோடு ஹால் டிக்கெட் லிங்க் இருக்குது. உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி நீங்கள் அட்மிட் கார்டை இப்போவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நான் மீண்டும் சொன்னது போல் இது மாதிரி ஒரு வாய்ப்பு மீண்டும் உங்களுக்கு கிடைக்காது. உங்களால் என்ன முடியுமோ மேக்ஸிமம் எஃபோர்ட் கொடுங்க. இன்னும் இருக்கக்கூடியது குறைவான நாட்களாக இருந்தாலும் இந்த 15 நாட்களை சரியான முறையில் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நிச்சயமாக வெற்றி பெற முடியும். உங்களுக்கு மட்டும் இந்த தேர்வு புதிதல்ல. தேர்வு எழுதக்கூடிய இந்த 41,000 பேருக்குமே புதிது தான். சரிங்களா? அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். உங்களுக்கு எப்படியோ எல்லாருக்கும் அதே போல் தான் இருக்கும். அதனால் எந்த விதமான பதற்றமும் இல்லாமல் இருக்கக்கூடிய நாட்களை நிறைவாக அதிகமான நேரங்களை படிப்பதற்கு பயன்படுத்துங்க. உங்களுடைய உடல்நிலையை நல்லா பார்த்துக்குங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி.